Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பிரெட்டை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது முக்கியமா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பிகினர்ஸ் கூட இத செய்து அசத்தலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபியும் கூட. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 6 பிரெட் துண்டுகள் எடுத்துர்க்கேன். அதை ஓரங்கள்ல இருக்கிறத கட் பண்ணிட்டு எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததா இந்த பிரெட்டை இந்த மாதிரி ரெண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த பிரெட் துண்டுகள்ல ஒன்று எடுத்து உள்ள ஜாம் இருக்குல்ல, அந்த ஜாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு துண்டு எடுத்து இது மேல வச்சு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமா இருந்ததுன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மேலே. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் கோதுமை மாவு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். மொத்தமாக 1/2 கப் பால் தேவைப்படும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை, அதை இதில் நம்ம டிப் பண்ணணும். டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் எண்ணெய் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் இதை நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி டிப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பஜ்ஜி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வெளி சைடில். ஆனால் அதே சமயத்தில் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஒரு சின்ன சாஃப்டும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்குங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே அழகாக சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். குயிக்காக ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது அந்த மேலே அந்த வாழைப்பழம் அந்த கோதுமையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உள்ளே அந்த ப்ரெட்டை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜாமோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருமே செய்யலாம், வீட்டில் பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.